தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 33வது அதிகாரம். என்னுடைய புஸ்தகத்திலிருந்து நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆவியானவர் என்னோடு பேசினார். 5வது வசனம். கர்த்தர் தீர்க்கன் சொல்கிறார், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சீயோன் என்பது சபையை குறிக்கிறது. கர்த்தர் சபையை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற மலை பிரசங்கத்திலே ஏசப்பா சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு சொல்கிறார், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் உள்ளளவும் என் இருதயம் நிந்திக்காது. என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். யோபு நீதிமான். நீதிமானுக்கு ஒரு உபத்திரவங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகளிலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த, சாத்தானை ஜெயித்த இயேசுவை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 5வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து. என் தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார். எதுல? நியாய தீர்ப்புல. நியாய தீர்ப்புல. மனுஷர் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பினாரிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்கிறார், நலமானதையும் பேசாதிருக்கிறேன். வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க. ஒருவரையும் குறித்து தீங்காய் பேசாதிருங்கள், யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். இதுதான் மேய்ப்பர் சுந்தரம், அப்போஸ்தல கிறிஸ்து சபையின் ஃபவுண்டர், ஸ்தாபகர். அவருக்கு கர்த்தர் கொடுத்த வசனம், ஒருவரையும் தீங்காய் பேசாதிருங்கள், யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். ஒருவரையும் தீங்காய் பேசக்கூடாது. தாவீது சொல்றாரு, நலமானதை நான் பேசாதிருக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே, நாக்கும் நெருப்பு தான், ஒரு சின்ன நெருப்பை காட்டையே கொளுத்தி அழித்து விடுகிறது போல நாவும் நெருப்பு தான் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 97வது சங்கீதம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம், அதிலே 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். கர்த்தாவே பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எத்ரோ, மோசேயினுடைய மாமன், செங்கடல்ல பார்வோனுடைய படை முழுவதும் அழிந்து போனதை கேள்விப்பட்டு மோசேயை சந்திக்க வர்றார். அப்ப சொல்றாரு, அவர்கள் இடும்பு செய்த காரியங்களில் கர்த்தர் சரியாய் நீதியை சரியாய் சரி கட்டினார். இப்பொழுது உங்களுடைய தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா தேவர்களிலும் நம்முடைய தேவன் பெரியவரா? அவர் ஒருவரே தேவனா? அவர் ஒருவரே இரட்சகர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் சீயோனிலே. சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது சங்கீதம் 8வது வசனத்தை தாவீது அரசன் சொல்கிறார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் நியாயம் செய்யும். தாவீது தெளிவா சொல்லிட்டாரு கர்த்தர் இடத்துல, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். இதுக்கு நீர் நியாயம் செஞ்சா போதும். இவ்வளவு தைரியமாய் தாவீது அரசன் சொல்வதற்கு காரணம், அவன் நீதிமானாய் இருந்தார், உண்மையுள்ள மனிதனாய் இருந்தார். நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசே குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தேவன் நம்மிடத்தில் உள்ள உண்மையை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை உண்மையுள்ளவர்களாக இருங்கள். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நாம் உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா நாடு எப்படி இருக்கிறதுன்றத, குடிமக்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்றத கவனிக்கிறதுக்காக மாறு வேடத்துல பட்டணத்துக்குள்ள போறார். இவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் வேகமா வந்து மோதி இவர் மேல முட்டிட்டான். யார்ப்பா நீன்னு கேட்கிற? நான் ஒரு திருடன் சொல்றேன். திருடனா? சரி, நீ எங்க திருட போற? அரண்மனைக்கு திருட போறேன். 3 மரகத கற்கள் அங்க இருக்குதுன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. உண்மையை சொல்லிட்டே, எப்படிப்பா? எங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன், பொய் பேச மாட்டேன், உண்மையை தான் சொல்வேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். சரி, அந்த அரண்மனைக்கு போகிற வழி, அந்த மரகத கற்கள் எங்க இருக்கு, எல்லா ரூட்டையும் ஸ்கெட்ச் போட்டு நான் உனக்கு சொல்றேன். நீ எனக்கு என்ன தருவ? அதுல ஒரு கல்லை உனக்கு தர்றேன். இந்த திருடன் கரெக்டா கண்டுபிடிச்சி 3 கல் இருந்துச்சு, 2 கல்லை எடுத்தான். ஒரு கல் பாவம் ராஜா வச்சுட்டு போட்டுன்னு விட்டுட்டான். இந்த 2 கல்லுல ஒன்ன
வழிகாட்டினவனுக்கு கொடுக்கணும்ல, ராஜா மாறு வசத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். ராஜா அரண்மனைக்கு வந்தார். 3 கல் இருந்துச்சு, 2 கல் காணும். இப்போ 3வது ஒரு கல்லையும் காணுமே. நீதிபதி அரண்மனையில் ராஜாவுக்கு நீதி அரசராக, நீதிபதியாக, நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவன் பாக்கெட்டில் அந்த மரகத கற்கள். அவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, நான் போட்டுட்டு இந்த திருடனை தூக்கி நிதியமைச்சர் ஆக்கிட்டார். ஏன்? உண்மை. அவன் உண்மையுள்ள மனிதனாய் இருந்தான். இவன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா கரெக்டா செய்வான். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம். எலிக்கு சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் அநியாயம் பண்ணினேனானால், நான் அநியாயம் பண்ணினேனானால், நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. நான் அநியாயம் செய்கிறவனானால் இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு என் தேவனை நோக்கி நான் சொல்லத்தகுமே. அப்படின்னா யோபு அநியாயம் பண்ணல. நான் அநியாயம் பண்ணுகிறவனானால் இனி அப்படி செய்வதில்லை என்று சொல்லி என் தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. அப்படின்னா அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். ஒரு அநியாயம் என்னை ஒட்டாதிரும். கர்த்தருக்கு முன்பாக உண்மை. நான் அநியாயம் செய்திருந்தால் அப்படி செய்வதில்லை என்று சொல்லத்தகுமே. வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் அநியாயம் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எப்படியும் வாழட்டும். ஆனா சபைக்கு பைபிளை தூக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யக்கூடாது. ₹1 அரிசி போட்டாங்க. மாடு கூட திங்காது அந்த அரிசியை. ₹2000 இனிமே செல்லாது. எல்லாத்தையும் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்தரணும். இனிமே செல்லாது. படபடுத்துருச்சு ஆளுங்கச்சு. எல்லாமே ₹2000 நோட்டா சேஃபா வச்சிருக்கான். அநியாயம், ஊழல், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல். ஒருத்தன் அமைச்சர் பில்டிங்குள்ள தங்கத்தை வச்சு கட்டியிருக்கான். அதை சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிச்சாங்க. வீடெல்லாம் இடிச்சா எல்லாம் தங்கம், தங்க பிஸ்கட்டா விழுது. நான் அநியாயம் செய்திருந்தால் இனிமே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல தகுமே.
சங்கீத புஸ்தகம் 47வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 47வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அவர் மகா உன்னதமானவர், உயர்ந்தவர், சிறந்தவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், உயர்ந்தவர். என்னுடைய தேவன் உயர்ந்தவர். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். லாசரு யார் மடியில் உட்கார்ந்திருந்தான் சொல்லுங்க? ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமினுடைய மடியிலே உட்கார்ந்திருந்தான். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நான் சொல்ல தேவையில்ல, எங்க அப்பாவுக்கு தேவன் ஆபிரகாமின் தேவன் சொல்ல தேவையில்ல, என் தேவன், மை காட், என் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என் தேவன். ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் அவர் நீதி செய்கிற தேவன். தீர்க்கன் சொல்றார், உங்களுக்கு இறக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருப்பார். எழுந்திருப்பார். உங்களுக்கு மனதுருகும்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. மனதுருகும்படி எழுந்திருப்பார். நான் இன்னொரு விதவை, பாடையில ஒரே மகன், அவள் கைம்பன், அந்த பையன் வாலிபன் மரித்து போய்விட்டான். இயேசு அந்த காட்சியை பார்த்தார். அவள் அழுது கொண்டு வருகிறதை பார்த்து மனதுருகினார். பாடையை தொட்டார், அந்த வாலிபன் உயிரோடு எழும்பினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் மனதுருக்கமுடையவர் நம்புறீங்களா? அப்பனா அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் தானே. சங்கீதம் 25, உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்.
உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை. அவர் நீதி செய்கிற தேவன், வெட்கப்படுத்தவே விடமாட்டார். பயப்படாதே. சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறாய் இருக்கலாம். இது வனாந்தரம் ஆயிற்று. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்களே, ஸ்திரீகள் இருக்காங்க, சிறு பிள்ளைங்க, இத்தனை பேருக்கு ஆகாரம் எப்படி ஆகப்படும்? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொடுங்கள். 5000 பேர் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மீதம் 12 கூட எடுத்தார். சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், வாய்க்காலில் தண்ணீர் இருக்கும். சூழ்நிலை எப்படி இருந்துட்டு போகுது? என் தேவன் சூழ்நிலைக்கு மேலானவன். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஆரவாரம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. சூழ்நிலைக்கு மேலானவர். கானாவூர் திருமணத்தில் வெட்கப்பட வேண்டிய நிலைமை, திராட்சரசம் தீர்ந்து போச்சு. தற்செயலா இயேசுவையும் சீஷர்களையும் அழைத்திருந்தாங்க அந்த திருமண வீட்டார். கச்சாடியை தண்ணீரை நிரப்புங்கள் சொன்னார் இயேசப்பா. வீட்டில் வெள்ளி பாத்திரம் இருக்கு, தங்க பாத்திரம் இருக்கு, அது எனக்கு வேணாம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கத்தரால் ஆயிற்று, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கத்தரால் ஆயிற்று, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. உன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லலாம், ஆனால் நீ சொல்லு, எனக்குள் இருக்கிறவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், வசனங்களை வாசி. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி, கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். லஞ்சம் வாங்கிட்டு அதுல காணிக்க கொடுத்தா அதை கர்த்தர் வெறுக்கிறார். நான் சொல்லல, கொள்ளை பொருளினால் இடைப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நோவா பலி செலுத்தினார். தேவன் சுகந்த வாசனையா இதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலி தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலியாய் இருக்க வேண்டும். புரியுதா? நம்முடைய பலி
தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலியாக இருக்க வேண்டும். கொள்ளை பொருளினால் இடப்பட்ட பலியை வெறுக்கிறேன். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடைப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்களுடைய கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அடுத்த வசனம் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் அவர்களின் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் எப்படி அறிந்து கொள்வாங்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். கொள்ளை பொருளினால் இடப்பட்ட பலியை வெறுக்கிறேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறார். உண்மையா வேலை செய்யுங்க. தொழில் பண்றவங்க உண்மையா தொழில் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய உண்மையை அங்கீகரிக்கக்கூடியவராக. மற்றவன் என்ன பண்ணிட்டு போறான், அது நமக்கு அவனா எக்ஸாம்பிள், அவனா எடுத்துக்காட்டு. அவன் முன்னேறிக்கிட்டே போறான், போட்டுமே. ஒரு நாள் பொத்துன்னு தரமட்டத்துக்கு வந்துருமா, நீ அழிய மாட்ட. ஏன்? உண்மை உன்னை காக்கும். உண்மை உன்னை பெரிய கோடீஸ்வரன் எனக்கு தெரியும். நம்முடைய சபைக்கு எதுக்க பேஸ்மெண்ட்டும், அவங்க கட்டின பேஸ்மெண்ட்டும் அப்பாவிட்ட 70,000 ரூபாய்க்கு வந்துச்சு. 70,000. அப்பா அதை வாங்க பைசா கிடையாது. இருந்திருந்தா வாங்கியிருக்கலாம். எனக்கு தெரிய அவங்க மக கொரியர் கம்பெனியில் வேலை செய்கிறான். நான் தற்செயலாக கொரியர் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். அவங்க மகளை பார்த்தேன், கொரியர் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், அதோடு வேதனையை கூட்டா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், அதோடு வேதனையை கூட்டா. கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏசாயாவின் புத்தகம் 29வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள்.
வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி வழுகி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் சொல்லுங்க கற்றுக்கொள்வார்கள். வழுகி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முறுமுறுக்கிறவங்கள தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னது? முறுமுறுக்கிறவங்கள தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, தேவனை ஆராதிச்சு என்னத்தை கண்ட? என் பக்கத்து வீட்டுக்காரி மாடி மேல மாடி கட்டிக்கிட்டு இருக்கா. அவன் நரகத்துக்கு போவா. நீ பரலோகம் போகணுமா நரகம் போகணுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்தாங்க மோசேக்கு, தேவனுக்கு விரோதமா. நாங்க எல்லாம் எகிப்துல அடுப்பாங்கரையில கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அடுப்பாங்கரையில் அடுப்பில் கறி சமைச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் நாவெல்லாம் வாடி போச்சு. எங்களை இப்படி கொல்லவா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார் தேவன். காடைகளை தேவன் அனுப்பினார். தினமும் நான்வெஜ் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறோம்? தொடர்ந்து 2 நாள் எனக்கு நான்வெஜ் சாப்பிட வாய்ப்பு கிடைச்சிச்சு. தாங்க முடியல. 2 நாள் எனக்கு சாப்பிட்டதே, 2 நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்டதே எனக்கு முடியலை. இவன் 40 வருஷம் நான்வெஜ். இவர்களை பூர்வ காலமெல்லாம் என் தேவன் தூக்கி சுமந்தார். ஒவ்வொருத்தனும் 150 கிலோ இருந்திருக்க மாட்டான், சாதாரணமாக இருந்திருப்பாங்க. தினமும் இவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தனும் சாதாரண 120 கிலோ 130. இவர்களை பூர்வ காலமெல்லாம் என் தேவன் தூக்கி சுமந்தார். எப்பா தாங்க முடியலை. சின்ன குழந்தைகளை தூக்கலாம். டீச்சர் மக என்னை பார்த்து சொல்லும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப குண்டாக இருப்பேன். உன்னை தூக்கிட்டு நான் பொத்துன்னு விழுந்துட்டேன்ப்பா. அந்த டீச்சர் மக இன்னைக்கு பார்த்தாலும் என்ன சொல்லும். முறுமுறுக்காதீங்க. போதுமென்ற மனதை உடையவனை, போதுமென்ற மனதை உடையவன் வேதம் சொல்லுது மிகுந்த ஆதாயம். போதுன்ற மனதோட இருங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் திருப்தியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்தில் உண்மையா இருங்க, திருப்தியா இருங்க. போதுன்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வமா தான் இருக்கிறாரு. ஏற்ற வேலை வருகிற போது தண்ணி திராட்சசமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம், கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம், கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. இனிமே முறுமுறுக்காது. முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அவங்கள பாசா கர்த்தர் மாற்றார். ஊழியர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
பாஸ்டர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, முதியோர் தினம், இப்படி எல்லாத்திற்கும் மாதிரி பாஸ்டர்ஸ் டே. எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஊழியக்காரர்கள் தினம். இது ஊழியக்காரங்களா ஏற்படுத்தலை. இதை ஒருத்தன் ஏற்படுத்தினவன் யாருன்னா பிராமின். அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர், தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் கிரீட்டிங் கார்டு அனுப்புவோம்ல, கிரீட்டிங் கார்டு வாழ்த்துதல் அனுப்புவோம்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவன் பாஸ்டர்ஸுக்குன்னு ஒரு டே ஆரம்பிச்சிட்டான். அவன் பிஸ்னஸ்க்காக அவன் ஆரம்பித்தது. பிராமினா இருக்கிறவன் பாஸ்டர்ஸுக்கு டே ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு கார்டு விற்பனை ஆகணும், அவனுக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடணுன்றதுக்காக. யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். யோபு சொல்றார், இப்பொழுதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என்னுடைய தகப்பனார் மரண நாட்களிலே கட்டில் அவங்க படுத்திருப்பாங்க. அப்போ என்னை கீழே உட்கார சொல்லி அநேக காரியங்களை எனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவர்கள் மரிக்கிற நேரம் நெருங்குகிற அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை குறித்து யாருமே சாட்சி சொல்லக்கூடாது. நான் மரிச்சாலும் என் நாமம் மகிமைப்படக்கூடாது, தேவ நாமம் மகிமைப்படணும். அன்னைக்கு நடைபெற்ற அடக்க ஆராதனை சர்வீஸ்லையும் சரி, சோத்திர கூட்ட ஆராதனையும் சரி, சாட்சியே இல்லை. சாட்சி வேலையை நாங்கள் வைக்கலை. எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். எனக்கு சாட்சி, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்திலே சாட்சி பெற வேண்டும். யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இவனைப் போல பூமியில் ஒருவனை நான் பார்த்தது. யோபு 22:12. எலிப்பாஸ் சொல்லுகிறார். எலிப்பாஸ், தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, தேவன் பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், நட்சத்திரங்களின் உயரத்தை பார், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது, அவைகள் எத்தனை உயரமாயிரு. தேவன் பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ, தேவன் பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குதுன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் எந்த சயின்டிஸ்டாலையும் கண்டுபிடிக்கவே முடியும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் சயின்டிஸ்ட். வேதம் சொல்லுக, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உங்களுடைய பாவங்களை தேவன் என்ன செய்து விட்டார்? அகற்றி விட்டார்.
வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், நட்சத்திரத்தை ஆபிரகாமை கூப்பிட்டு நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாத ஆண்டு. இதை போல உன் சந்ததி இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, நட்சத்திரங்களை எண்ணி என் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா கையை தட்டி பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த மரண நேரத்தில் என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்கள். யாராவது வந்து ட்ரஸ்டில் பத்திரம் இருக்கு, நம்முடைய பேரில் பத்திரம் இருக்கு, யாராவது வந்து எந்த ஊழியக்காரன் வந்து கேட்டாலும் எழுதி கொடுத்து, நான் எல்லாத்தையும் கேட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே எழுதி கொடுத்தேன். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் தந்தார். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் அல்லாஹ். எல்லா தலைமுறை இயேசு நாமமே, இயேசு நாமமே, நாமமே, அல்லேலூயா.
சாத்தானின் மேல் அதிகாரம் இயேசுவின் ஓ ஹalleluya சத்ரு ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி ஆவிலே நிரம்பி தட்டி ஆவிலே நிரம்பி பரிசுத்தருக்கு மகிமை 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 பரிசுத்தருக்கு மகிமை. எங்கள் நேசியங்கள தகப்பனே நன்றி அப்பா. இந்த மாதத்தில் எங்களோடு பேசணும், இந்த வாரத்தில் எங்களோடு பேசணும். உன்னதத்தில் வெற்றி நீதினாலும் நியாயத்தினாலும் எங்களை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிற சோத்திரம் ஐயா. நட்சத்திரங்களை எண்ணி அவைகளை பேர் சொல்லி சாமுவேலே சாமுவேலே ஏசப்பா காட்டத்தி மரத்தில் ஏறி குள்ளனாய் இருந்த சகைவை பார்த்து சகைவே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். தகப்பனே எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம். நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாதப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய். எங்களுக்கு வருக உபத்திரவங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி, உபத்திரவும் பரீட்சை மேன்மையும் அளிக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை, ரட்சிப்பின் கிரீடத்தை எங்களுக்கு பரலோகத்தில் தரப்பிக்க நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட பிள்ளைகள் வருகிற வாரத்திலே கூட்டுச்சு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பிலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.